ஒரு சில நபர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சோகமான சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கும். அந்த சோகமான சம்பவம் நடந்த நேரத்துல அவங்க அழுதுருக்க மாட்டாங்க. அழுகுறதுக்கு பதிலா என்ன செஞ்சிருப்பாங்க, சுத்தியில இருக்கிறவங்களுக்கு இவங்க ஒரு சைக்காலஜி லெக்சர் குடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மனச போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டாம். மனச திடமா வச்சிருக்கணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு வகையில நல்லது தான். ஒரு பிரச்சனைய உணர்ச்சி பூர்வமாக பார்க்கிறத விட அறிவுபூர்வமாக பார்க்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். ஆனால் சில நேரங்கள்ல இந்த அறிவுபூர்வமாக நீங்க அந்த பிரச்சனைய பார்க்கிறது உங்களுடைய உணர்ச்சிகள வெளிப்படுத்த தவறிர்றீங்க. அப்படி உணர்ச்சிகள வெளிப்படுத்த நீங்க தவறும் பொழுது, அந்த உணர்ச்சிகள உள்ளுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே போட்டு அமுக்கிர்றீங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, வெளிப்படுத்தப்படாத உணர்ச்சிகள் உங்களுக்குள்ளேயே போட்டு புதைக்கப்பட்ட உணர்ச்சிகள் என்னைக்காவது ஒரு நாள் எரிமலையாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், சந்தோஷம், இந்த மாதிரி நல்ல உணர்ச்சிகளாக இருந்தாலும், கோபம், துக்கம் இந்த மாதிரி கெட்ட உணர்ச்சிகளாக இருந்தாலும் அதை நீங்க வெளிப்படுத்துறது தான் நல்லது. அப்படி வெளிப்படுத்தும் பொழுது தான் உங்களுக்குள்ள ஒரு நிறைவு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்க அந்த நியூட்ரல் ஸ்டேஜுக்கு வருவீங்க. அந்த உணர்ச்சியை நீங்க வெளிப்படுத்தாம உள்ளுக்குள்ளேயே போட்டு போட்டு அமுத்திக்கிட்டு அதுக்கு ரொம்ப அறிவுபூர்வமான விளக்கங்கள் தேடுறது அப்படிங்கிறது அந்த உணர்ச்சிகளினுடைய தாக்கத்திலிருந்து நீங்க அறிவுபூர்வமாக தப்பிக்கிறதுக்கான ஒரு ஆயுதம். இதைத்தான் சைக்காலஜில இன்டலெக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்டலெக்சுவலைசேஷன் அப்படிங்கிறது அந்த உணர்ச்சிகளை எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை நீங்க வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமாக இன்டலெக்சுவலைஸ் பண்ணுனீங்க அப்படின்னா அது உங்களுடைய மனநலத்துக்கு ரொம்பவே நல்லது. ஆனா அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே நீங்க இன்டலெக்சுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு மன ரீதியான அல்லது உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு.